அடுத்தது உத்திர நட்சத்திரம். உத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? 12வது நட்சத்திரம். அப்ப இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரிய பகவானுடைய பவர் அப்படிங்கிறது ரொம்ப அது குறையவே கிடையாது. சூரியனுடைய பவர் எப்பவுமே குறையாது. குறையாத பவரை கொடுக்கக்கூடியது உத்திரம். அப்ப இந்த உத்திரத்தில் பிறந்தவர்கள் அவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்கவே மாட்டாங்க. நான் போ, நான்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நானெல்லாம் எந்த விஷயத்துலயும் டவுனே ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ரூடாதான் பேசிட்டு போவீங்க, இருக்கா இல்லையா? அப்ப இந்த ரூடு உங்களுடைய நட்சத்திரத்தை வலிமைப்படுத்தும். ஓகேவா? அப்ப வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா அந்த நட்சத்திரம் தான். சரி, இந்த நட்சத்திரம் என்ன சாபம் வாங்கியிருக்கீங்கன்னா பிரம்ம சாபம் வாங்கியிருக்கீங்க. இந்த நட்சத்திரம் பிரம்ம சாபம். அப்ப இந்த பிரம்ம சாபம்னா என்ன? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவீங்க, அதுல இருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு குழப்பம் இருக்கா? ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்குவீங்க, அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு பிரம்மனை என்ன படைக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரச்சனை, பினிஷிங் நல்லா இருக்கும். அப்ப யாராவது ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா என்ன ஆகும்? அதை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் நம்ம கிட்ட இருக்கிறது இருக்கா இல்லையா உங்களுக்கு? நீங்க யாரா இருந்தாலும் உத்திர நட்சத்திரத்துல பாருங்க, ஸ்டார்டிங் பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த ஸ்டார்டிங் பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கிட்டா நம்ம பினிஷிங் நல்லா இருக்கும். அடுத்தது வார்த்தைகள் விடாதீங்க. பிரம்மாவுக்கு பிரம்ம சாபம் பெற்றிருக்கீங்க. பிரம்மாவுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தலைய கிள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வார்த்தை துடுக்கு வேண்டாம். அப்ப இந்த வார்த்தை துடுக்குனால சில பேர்த்தை எதிரியாக்கிக்குவீங்க. நல்ல மனுஷன்தான் நீங்க, எதிரிகளை உண்டாக்கிக்காதீங்க. அடுத்தது ஆழ்மன குழப்பம். ஆழ்மன குழப்பம் அது எதனால வரும்னா குற்ற உணர்வு. யாருக்காவது நம்ம இதை செஞ்சிருக்க கூடாதுல்ல, அவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது பண்ணணும், ஆனா அவங்க மனசு ஒத்து வராது. அந்த எண்ணம் இருக்குமே ஒழிய அதுக்கு அடுத்த நிமிஷம் அந்த மனசு வராது. அதை விட்டுட்டு உடனடியா போய் மன்னிப்போ இல்லை இது சாரிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை சாந்தமாகும். பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க. உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அடுத்த செயல்பாட்டுக்கு உங்க எண்ணம் போகும். புரியுதுங்களா? அப்போ பிரம்ம சாபம் அப்படிங்கிறது பிரம்மாவே படைக்கிறவர். அவருடைய சாபம் பெற்றா என்ன ஆகும்? நல்லா படிச்சுட்டாரு, ஆனா ஒண்ணுமே கொடுக்கலன்னா என்ன பண்றது? இருக்கா? அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த சாபத்திலிருந்து கண்டிப்பா நம்ம விமோச்சனம் அடையணும். அப்ப இந்த பிரம்ம சாபத்துக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு சிவவாக்கியர் சித்தர், சிவ நாக்கு, சிவவாக்கியர் சித்தர். அப்போ நாக்கு, நம்ம நாவடக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. நாவடக்கம் நம்ம முக்கியம். வார்த்தைகள் விடாதீங்க. ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்காதீங்க. உங்களால முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா விட்டுருங்க. புரியுதா? அப்ப சிவவாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு. அப்ப இந்த சிவவாக்கு சித்தரை நீங்க ஓம் சிவவாக்கியாய நமக, ஓம் சிவவாக்கியாய நமக இது சொல்லுங்க. அற்புதமா இந்த பிரம்ம சாபம் நிவர்த்தி. ஏன்னா சிவனுக்கு அடுத்தது எல்லாம் சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லாம் அவருக்கு கீழே தான். அப்போ அவருடைய சாபங்கள் உங்களுக்கு விமோச்சனம் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகணும், என்ன பண்ணணும்னா இந்த சித்தரை வழிபட வேண்டும். சரி, அப்போ இந்த சித்தரை வழிபட்டா எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா அதற்குள்ள கோயில்களுக்கு போகணும். அப்ப அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு கோயில் என்ன அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில். திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். யாராவது நீங்க பார்ட்னர்ஷிப்ல தொழில் வச்சிருக்கீங்க, அங்க என்னது ஆண் பெண் இணைந்து, சிவனும் பார்வதியும் இணைந்து அங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இணைவு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனை, கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் தொழில், இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க மலை மேலே ஏறி போயிட்டு வந்தா அனைத்து பிரச்சனைகளும் விலகிவிடும். அங்க இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பாருங்க, எல்லா பாறைகளும் வெள்ளையா இருக்கும்ல, கருப்பா இருக்கும். அங்க ஒரு மாதிரி செம்மண் கலர்ல இருக்கும், அப்படியே தக்க தக்க தக்கன்னு ஒரு மாதிரி இளம் சிவப்பா இருக்கும். அப்ப என்ன, அங்க போகும்போது இருக்கக்கூடிய ஆவேசம், அங்க நம்மளுக்கு மனக்குழப்பம் எல்லாம் திரும்பி வரும்போது நம்மளுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அப்ப அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு என்னன்னா எந்த காலத்துல அது உருவானது, இயற்கையா ஆன ஒரு அமைப்பு. 4 கால்கள்,
இயற்கையான ஒரு அமைப்பு உண்டு பண்ணியிருக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல. அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனை கூட்டு வியாபாரத்திலோ இல்ல செல்வ வளத்திலேயோ உங்களுக்கு குறை இருக்காது. ஓகே, அப்போ உத்திர நட்சத்திரம் சிவபாகிய சித்திரே நமக அப்படின்னு பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரம்ம சாபம் பெற்றிருக்கீங்க. இந்த பிரம்ம சாபம் வந்து ஆழ்மன குழப்பம், குற்ற உணர்வுல இருக்கீங்க. இது எல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு மாலை வாங்கிட்டு போங்க. திருச்செங்கோட்ல வந்து அங்க இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போங்க. அங்க குரங்குகள் இருக்கும். அந்த குரங்குகளுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு வாங்கிட்டு போங்க. அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. இது பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அங்க உட்கார்ந்து கோபுரம் பார்த்து நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. இந்த சித்தர் மந்திரத்தையும் சங்கநிதி பத்மநிதியும் உங்க குலதெய்வத்தையும் சொல்லுங்க. சூப்பரான ஒரு அமைப்பை கொடுக்கும். சரியா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? என்னன்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம விரிவா சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய சாபம், அதனுடைய சித்தர், இதெல்லாம் இதை ஃபாலோ பண்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபாலோ இல்லை அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் சொல்லி வேஸ்டா போயிடும். சரிங்களா? நீங்க அதையே கரெக்டான முறையில நீங்க பண்ணி அது எப்படிதான் இருக்கு. நானும் இந்த மந்திரத்தை சொல்லிதான் பாக்குறேனே, இந்த கோயிலுக்கு போய் தான் பாக்குறேனே, பண்ணுங்க. ஒரு சேலஞ்சா பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல வழிகாட்டலா இருக்கும். சரியா? சரி, நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா?